மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேன் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் ஏழு மாணவர்களுக்குரிய வரலாறு பாடம் தொடர்பாகத்தான் பல வகுப்புகளில் தொடர்ச்சியாக நாங்கள் மாணவருடைய நன்மை கருதி பார்த்துன்னு வருகின்றோம். ஆகவே நிறைய மாணவருடைய வேண்டுகோள் கிணங்கவும் எனது மாணவருடைய வேண்டுகோள் கிணங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களை நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்புகளில் பார்த்துன்னு வருகின்றோம். அதுக்கு முதல்ல நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாட அலகுகளையும் அதில் வரக்கூடிய வினாக்களுக்கான விடு எழுதுகிற முறையும் பார்த்துனாங்க. பிறகு கடந்த கால வினாக்கள் பார்த்துன பிறகு நாங்கள் கடந்த கால வினாக்களில் நாங்கள் பகுதி ஒன்று வினாக்கள் பார்த்து முடிச்சாங்க. 2019ஆம் ஆண்டுக்குரிய பகுதி ஒன்று வினாக்கள் பார்த்து முடிச்சினாங்க. அது பிறகு 2019ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2ல் படங்குறித்தல் பார்த்துனாங்க. கடந்த பார்த்துனாங்க படங்குறித்தல் பார்த்துனாங்க. அது பிறகு படங்குறித்தல் முதலையும் பகுதி 2 என்பது உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட வினாக்களை இப்படி எழுதலாம் என்ற ஒரு முறை இருக்கின்றது. அதாவது நீங்கள் அறிவுறுத்தல்களை சரியாக வாசிக்கின்ற போதுதான் எப்படி தெரிவு செய்யப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கான்னு தெரியும் உங்களுக்கு. மீண்டும் அந்த அறிவுறுத்தல் கவனிங்க பாருங்கள். ஐரோப்பியர் பகுதி 2 இப்படி தான். முதலாம் வினா கட்டாயமானது. அது ஐரோப்பிய வரலாறுடைய மேப்பில் முதலாம் வினா கட்டாயமானது. அடுத்து பாருங்க, முதலாம் வினாவுக்கும் பிசி ஆகிய ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒரு வினாவையினும் தெரிவு செய்து மேலும் 3 வினாக்களும் எழுத வேண்டும். முதலாம் வினா கட்டாயம். பிசி பகுதியிலிருந்து குறைந்தது ஒரு வினா தெரிவு செய்து எல்லாமாக 4 வினா கட்டாய வினாவோட சேர்த்து 4 வினாக்கும் எழுத வேண்டும். அப்போ முதலாம் வினாவுக்கு நாங்கள் ஐரோப்பிய புற உருவ படத்தை பயன்படுத்தி குறித்த நாங்கள் முதலாம் வினாவுக்கு. அடுத்தது பாருங்கள், பகுதி 2லையும் பார்த்து நாங்கள் கீழ்வரும் துறைகளின் கீழ் பண்டைய உரோம கலாச்சாரத்தின் பிரதான பண்புகளை பரிசீலிக்க பார்த்துனாங்க. பிரதான பண்புகளை பரிசீலனை செய்கண்டு நாங்கள் பார்த்துனாங்க. இலக்கிய பார்த்துனாங்க, கடைகளை பார்த்துனாங்க, மத மாற்றம் பார்த்துனாங்க. அடுத்து பாருங்கள், புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்தம் பல வகை காரணிகளால் தோற்றம் பெற்றது. அவற்றுள் சில அக்கால சமய அரசியல் பொருளாதார நிலைமைகளோடு நெருங்கிய வகையில் தொடர்பு கொண்டவை. இதை பார்க்கும், இந்த கேள்வி பார்க்கும். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் ஆரம்பத்தில் மறுமலர்ச்சி தோற்றம் பெற்ற பிறகு முதல் கூட அங்கிருந்த கிறிஸ்தவ சமய பிரிவு கத்தோலிக்கம். அதுக்கு பிறகு மார்ட்டின் லூதருடைய சமய சீர்திருத்த கொள்கையாலையும் ஜோன் பைக்கிலிப், உல்ரிச் சுவிங்கிலிப் போன்ற சமய சீர்திருத்தவாதிகளுடைய சமய சீர்திருத்தம் காரணமாக ஐரோப்பாவில் கத்தோலிக்க மதத்திலிருந்து புரட்டஸ்தாந்து எனப்படுகின்ற புதிய சமய பிரிவு ஒன்று தோற்றம் பெற்று பார்த்துனாங்க. அப்படி தோற்றம் பெற்ற புரட்டஸ்தாந்து மத பிரிவை மையப்படுத்தி தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தத்தை ஏற்படுத்த பாடுபட்ட ஒரு ஆள் தான் மார்ட்டின் லூதர். அவர் விட்டன்பர்க் தேவாலயத்தில் 95 வினாக்கொத்துக்களை எழுதிய சம்பவம் தான் சமய சீர்திருத்தம் ஏற்பட வித்திட்டது என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அப்போ பாருங்கள், புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்தம் பல வகை காரணங்களால் தோற்றம் பெற்றது. அவற்றுள் சில அக்கால சமய அரசியல் பொருளாதார நிலைமைகளோடு நெருங்கிய வகையில் தொடர்பு கொண்டவை. அதனால் புரட்டஸ்தாந்து சமயமானது பல காரணிகள் அடிப்படையில், குறிப்பாக சொன்ன போல விட்டன்பர்க் தேவாலயத்தில் மார்ட்டின் லூதரால் எழுதப்பட்ட 95 வினாக்கூத்துக்கள் தவிர வேறு பல காரணிகளும், குறிப்பாக கத்தோலிக்க மதம் காணப்பட்ட மூடநம்பிக்கைகள், பாதிரிமார்கள் அல்லது போப்பாண்டுடைய சுக வாழ்வு, மரமலர்ச்சி, அறிவு வளர்ச்சி ஏற்பட்டமை, மற்றது மக்கள் மத்தியில் காணப்பட்ட மூடநம்பிக்கை களையப்பட்டமை என்று நிறைய காரணிகள் அடிப்படையில்தான் ஐரோப்பாவில் புரட்டஸ்தாந்து சமய சீர்திருத்த இயக்கம் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்தம் ஆரம்பமான நாட்டினை பெயரிடுக. முதலாக கேள்வி, புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்த இயக்கம் எந்த மத நிறுவனத்துக்கு தலைவருக்கு எதிராக எழுச்சி பெற்றது?
புரட்டஸ்தாந்து மார்க்சிய இயக்கத்தின் தலைவர்கள் இருவரை பெயரிடுக. புரட்டஸ்தாந்து மார்க்சிய இயக்கம் ஏற்படுவதற்கு ஏதுவான சமய, அரசியல், பொருளாதார அம்சங்களில் சார்பளவிலான முக்கியத்துவத்தை நுணுக்கமாக ஆராய்க. அஞ்சாவது வேலை பாருங்கள். புரட்டஸ்தாந்து மார்க்சிய இயக்கம் ஏற்படுவதற்கு ஏதுவான சமய, அரசியல், பொருளாதார அம்சங்களின் சார்பளவிலான முக்கியத்துவத்தை நுணுக்கமாக ஆராய்க. இப்படி தான் இருக்கணும் கேள்வி. அப்போ நாளும் புரட்டஸ்தாந்து மார்க்சிய இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்குது. விடிய பாருங்க மாணவர்களே, விடிய பாருங்கள். விடை இவ்வாறு தான் அமைந்திருக்கின்றது. விடிய பாருங்கள், விடிய பாருங்கள். முதலில் புரட்டஸ்தாந்து மதம் ஏற்பட்ட நாடு மாணவர்களே, குறிப்பாக கவனிங்கள், ஜெர்மனி நாட்டில் ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில் ஒரு நடுத்தர குடும்பத்தில், குறிப்பாக மத்திய தர குடும்பத்தில் பிறந்த மார்ட்டின் லூதர் காலப்போக்கில் கல்வியில் ஆர்வம் கொண்டு கல்வியில் சிறந்து விளங்கி விட்டம்பெர்க் தேவாலயத்தை அண்மையில் இருக்கின்ற விட்டம்பெர்க் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி அங்கே இருக்கின்ற மாணவர்களோட சிறந்த முறையில் நல்ல முறையில் பழகி மாணவருடைய மனநிலையை புரிஞ்சு கொண்டு கற்பிக்கிற ஒரு பேராசிரியராக பணியாற்ற காலப்பகுதியிலால் விட்டம்பெர்க் தேவாலயத்தில் இடம்பெறுகின்ற ஊழல்களையும் மூட நம்பிக்கைகளையும் அங்கே சமயத்தின் பிறால் இடம்பெறுகின்ற அநியாயங்களையும் தட்டி கேட்பதால் மாட்டினுடைய குறிக்கோளாக அமைந்தது. அதன் அடிப்படையில் தான் அவரால் விட்டம்பெர்க் தேவாலயத்தில் 95 வினாக்கள் எழுதிய சம்பவமாக அந்த சம்பவம் நீண்டு கொண்டு போகின்றது. அவ்வாறுங்கள் ஜெர்மனி நாட்டில் தான் முதலாக சமய சீர்திருத்த இயக்கம் தோற்றம் பெற்றது. முதலாக அடுத்தவர்கள் கிறிஸ்தவ திருச்சபை. முதலில் எந்த திருச்சபை? கிறிஸ்தவ திருச்சபை. அடுத்தவர்கள் அப்படி சமய சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக பாடுபட்டாக்கள் முக்கியமான வார்த்தை மார்ட்டின் லூதர். அவரை விட பாருங்கள், உல்ரிச் சுவிங்கிலி, ஜோன் கல்வின், ஜோன் கஸ் போன்றவர்களும் ஐரோப்பியாவில் மறுமலர்ச்சி விளைவாக சமய சீர்திருத்த இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கு வித்திட்ட ஒரு சமய சீர்திருத்தவாதியாக குறிப்பிட்டு சொல்லலாம். குறிப்பாக அதில் சமயம் பார்க்க போகிறோம். சமயம் பாருங்கள், சமயத்தை பாருங்கள். கத்தோலிக்க சமயத்தில் நிலவிய ஊழல் மற்றும் சீர்கேடுகள் அல்லது சீர்கேடு தன்மைகள், பாப்பரசர்கள் பல நியமிக்கப்பட்டமை, இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை நடாத்தியமை, கத்தோலிக்க சமயத்தை மறுசீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டாலும் அவற்றை நிராகரித்தமை. அவை ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள் நாங்கள் நிறைய விதமாக உடைச்சு பார்க்கலாம் மாணவர்களே. அதில் மூல காரணம் சமயம். பாருங்கள், கத்தோலிக்க சமயத்தில் நிலவிய ஊழல் மற்றும் சீர்கேடுகள், சாப்பரசர் பல நியமிக்கப்பட்டமை, இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை நடாத்தியமை, கத்தோலிக்க சமயத்தை மறுசீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டாலும் அதை போப்பாளர்களோ அல்ல பாதிரிமார்களோ ஏற்றுக்கொள்ளாமை போன்ற காரணிகளின் அடிப்படையில்தான் ஐரோப்பாவில் சமய சீர்திருத்த இயக்கம் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அடுத்த பாருங்கள், மறுமலர்ச்சியின் விளைவாக மதகுருமார்கள் அல்லாத சாதாரண பிரஜைகளும் பைபிளை வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய புனித நூலை கல்வி கற்ற சொத்து இருக்கின்ற பிளவு பக்கம் சேர்ந்த ஒரு பணக்கார வர்க்கமும் ஓரளவு அறிவு கொண்ட வர்க்கமும் தான் படிச்சிடும். ஆனால் மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகு 1454ஆம் ஆண்டு ஜொஹனஸ் கூடன்பெர்க் என்பவரால் அச்சியந்திரம் காண்பிக்கப்பட்ட பிறகு குறிப்பாக பைபிளில் இருக்கின்ற பல விடயங்களை மக்கள் மத்தியில் இலகுவான முறையில் அச்சுவாக மீறி மக்களுக்கு அடித்து கொடுத்ததன் மூலம் மக்கள் இயல்பாகவே அறிவளர்ச்சி ஏற்பட்ட மக்களுக்கு பைபிளை படிப்பதன் மூலம் அதில் காணப்படுகின்ற குறைபாடுகள், அது சொல்லப்படுகின்ற விடயங்கள் எப்படி பாதிரிமார்கள் தங்களுக்கு சாக பயன்படுத்தினோம், ஊழல்கள், மூடநம்பிக்கைகள், நிதி சீர்கேடுகள் என்று பல விடயங்கள் இங்கே கிறிஸ்தவ பாதிரிமார்களால் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் சாதாரண பொதுமக்களுக்கு தெரிய வருது. அதுவும் இங்கே மத சீர்திருத்த இயக்கம் தோற்றுவிப்பதற்கான சமய சீர்திருத்த காரணங்களாக சொல்லப்படுகின்றது. பாருங்க மாணவர்களை பாருங்கள், மறுமலர்ச்சி விளைவாக மதகுருமார் அல்லாத சாதாரண பிரஜைகளும் பைபிளை வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தமை, பாப்பரசர் மற்றும் மதகுருமாரின் வாழ்க்கை முறை சமயத்துக்கு முரணானது. ஏன் சொன்னால் பாப்பரசர்மார்கள், மதகுருமார்கள் போன்றவர்கள் மூட நம்பிக்கை என்ற அடிப்படையில் மக்களிட பைபிளை கொடுத்து மக்களுடைய நிலபுலங்களையும் சொத்துக்களையும் சூறையாடி அவர்கள் ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாடினோம். இதை பார்த்த மார்ட்டின் லூதர் சமயத்தின் பெயரால் இடம்பெறுகின்ற மூடநம்பிக்கைகளையும் முரண்பாடுகளையும் கலைந்து எறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான்
அவர் செயற்பட்டுகிறார். அப்போ இதுவும் ஐரோப்பாவில் சமய ரீதியாக மத சீர்திருத்த இயக்கம், குறிப்பாக புரட்டஸ்டா சமய சீர்திருத்த இயக்கம் தோற்றம் பெறுவதற்கான ஒரு காரணியாக அமைந்த நாங்கள் சுட்டி காட்டி கொள்ளலாம். இவ்வளவு ஐரோப்பாவில் சமயத்தம் ஏற்படுவதற்கான சமய காரணங்கள். அடுத்த பாருங்கள் அரசியல் காரணம் பாருங்கள். அரசியல் காரணம் பாருங்கள். ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் எழுச்சி பெற்றமை, இவ்வரசர்களின் ஆட்சியாளரின் கத்தோலிக்க சமய குழுக்கள் அரசியலில் தலையிடுவதை எதிர்த்தமை, ஜெர்மனியில் பரிசுத்த உரோம பேரரசுக்கும் பிராந்திய அரசருக்கும் இடையில் நிலவிய அரசியல் மோதல்கள். அப்போ அரசியல் காரணத்தை பாருங்கள். ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் எழுச்சி பெற்றவை. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் என்பது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மறுமலர்ச்சி ஏற்படுத்த முதல் தேசிய அரசு என்ற ஒரு விடயம் ஐரோப்பாவில் தோற்றம் பெறையில். ஆனால் மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகுதான் தேசிய அரசுகள் என்ற ஒரு விடயம் தோற்றம் பெற்றால ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நாட்டை பலப்படுத்துவதற்காக ஒரு தேசிய அரசை உருவாக்குறார்கள். குறிப்பாக ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம். இந்த மதம் அதன் அடிப்படையில் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம் என்ற அடிப்படையில் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு உட்பட்ட ஒரு ஆட்சி முறையை சொல்லுவோம் தேசிய அரசுகள். தனித்துவமான இராணுவம் இருக்கும், தனித்துவமான கடற்படை, தனித்துவமான தரைப்படை இருக்கும், ஆட்சியாளர் அதிக கொண்டவனாக இருப்பான். இப்படி பல பண்புகள் தேசிய அரசு இருக்கல்லவா. அப்போ ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்படாது தேசிய அரசுகள் என்ற ஒரு விடயம் தோற்றமின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகளும் மத ரீதியாக முன்னேறுவதற்காக புதிய புதிய மத கொள்கைகளை உள்வாங்கி தமக்கென ஒரு தேசிய ரீதியான ஒரு மதத்தை உருவாக்க முற்படுகிறார்கள். அவை ஐரோப்பாவில் தேசிய அரசுகளுடைய தோற்றமும் அங்கே மத சீர்திருத்த இயக்கம் தோற்றம் பெறுவதற்கான அடிப்படை காரணமும் அமைந்த நாங்கள் சுட்டி கொள்ளலாம். அடுத்த வாருங்கள் ஐரோப்பா தேசிய அரசுகள் எழுச்சி பெற்றமை, இவ்வரசுகளின் ஆட்சியாளர்களின் கத்தோலிக்க சமய குழுக்கள் அரசியலில் தலையிடுவதை எதிர்த்தமை. அதாவது ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அல்லது போப்பாண்டவர்கள் அல்லது மதகுருமார்கள் இவர்கள் அரசியலில் தலையிடுவதை குறிப்பாக ஆட்சியாளர் விரும்பவில்லை. என்றால் மறுமலர்ச்சி ஏற்படைக்க முதல் சமயமும் அரசியலும் ஒன்றொன்ற கருத்து இடம்பெற்றது. ஆனால் 1953ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகு சமயம் வேறு அரசியல் வேறு என்ற சிந்தனையின் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் சமய விடயங்களை தலையிடக்கூடாது என்றும் மதகுருமார்கள் அரசியலில் தலையிடக்கூடாது என்ற முறை வந்ததால் ஐரோப்பாவில் அரசியல் ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே இவ்வாறான தேசிய அரசுடைய தோற்றமும் ஆட்சியாளருடைய பங்களிப்பும் தான் அங்கே மத சீர்திருத்த இயக்கம் தோற்றம் பெறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அடுத்த வர்க்க மாணவர்களே, ஜெர்மனியில் பரிசுத்த உரோம பேரரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையே நிலவிய அரசியல் மோதல்கள். ஜெர்மனியில் பரிசுத்த உரோம பேரரசிற்கும் பிராந்திய அரசுக்கும் இடையே நிலவிய அரசியல் மோதல்களும் இங்கே ஐரோப்பாவுடைய ஜெர்மனியில் சமய சீர்திருத்த இயக்கம் தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைய முக்கிய காரணமாக சுட்டி காட்டப்படுகின்றது. முக்கியம் உண்டு. அப்போ பாருங்கள் அரசியல் பார்த்தாங்க. பொருளாதாரத்தை பாருங்கள். பொருளாதாரங்கள் நாட்டின் பெரும்பாலான நிலங்கள் தேவாலயங்களுக்கு திருச்சபைக்கு சொந்தமானதாக இருந்தன. இவற்றின் வருமானம் வரி என்பவற்றை திருச்சபையை பெற்று வந்தது. இதில் குறித்த ஒரு தொகை ரோமபுரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை அரசர்களும் மத்தியதர வகுப்பினரும் எதிர்த்தனர். இந்நிலையில் மார்ட்டின் லூதர், ஜோன் கல்வின் போன்றவர்களின் கருத்துக்கள் மக்களை பெரிதும் சிந்திக்க வைத்தது. அப்போ பாருங்க மாணவர்களே, பாருங்கள், குறிப்பாக பாருங்கள், நாட்டின் பெரும்பாலான நிலங்கள் தேவாலயங்களுக்கு குறிப்பாக திருச்சபை சொந்தமானதாக இருந்தன. அப்போ நாட்டினுடைய பெரும்பாலான நிலங்கள் தேவாலயங்களுக்கு அல்லது திருச்சபை தான் சொந்தமான இருந்திருக்கின்றது. அப்போ இருந்தன. இவற்றின் வருமானம் வரி என்பவற்றை திருச்சபை பெற்று வந்தது. இதில் குறித்த ஒரு தொகை ரோமபுரிக்கு அனுப்பி வைக்கப்படும். இதனை அரசர்களுக்கும் மத்திய வகுப்பினரும் எதிர்த்தனர். அப்போ கவனிக்கணும், மறுமலர்ச்சி ஏற்படுத்த முதல் போப்பாண்டவர்கள், பாதிரிமார்கள் போன்றவர்கள் மதத்தின் அடிப்படையில் மக்களை மூடநம்பிக்கையின் பால் ஈர்க்கப்பட்டு மக்களிடம் இருக்கிற நிலபுலங்களையும் சொத்துக்களையும் பறிக்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையிலால் அவருடைய செயற்பாடாமல் இருந்தது. அப்படி நிலபுலங்களை சொத்துக்களையும் நிறைய திருச்சபையாக தங்களுடைய கட்டுப்பாடுகள் வைத்திருந்தார்கள். வச்சிருந்த மட்டுமில்லாமல் அதில் வார வருமானம்,
அதில் வேண்ட பொதுமக்களுடைய வரியெல்லாம் திருச்சபை மாத்திரம் அதிகமாக போகும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வரி மட்டும்தான் ஆட்சியாளர் போகும். இது ஆட்சியாளருக்கு பிடிக்கவில்லை. அதால் என்ன நடக்குது, ஆட்சியாளர்கள் சமயத்தில் மதகுருமாக கவனம் செலுத்தணும் என்ற ஒரு கொள்கையையும் ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துவதற்காண்டி நிறைய வரி வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையிலும் இந்த சமய சீர்திருத்தம் ஏற்பட அவர்கள் உந்துதலாக அமைந்திருந்தார்கள். அடுத்த பாருங்கள், இந்நிலையில்தான் மார்ட்டின் லூதர், ஜோன் கல்வின், உல்ட்ரிச் சுவிங்கிலி போன்ற சமயத்தவாதிகள் இப்படிப்பட்ட திருச்சபை கட்டுப்பாடுகள், நிலப்புலங்களுக்கு வேண்டப்பட்ட வரிகள், வருமானம் போன்றவற்றை எதிர்த்திருக்கிறார்கள். அந்த எதிர்த்தின் அடிப்படையிலான் ஐரோப்பாவில் மத சீர்திருத்த இயக்கம், குறிப்பாக புரோட்டஸ்டாண்ட் மத சீர்திருத்த இயக்கம் தோற்றம் பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இவ்வளவு பார்த்தாங்க பாருங்கள். அப்போ ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன? சமய காரணம் பார்த்துனாங்க, அரசியல் காரணம் பார்த்துனாங்க, பொருளாதாரம் பார்த்துனாங்க. அதோட ஒரு தெரியும் ஐரோப்பாவில் சமய சீர்திருத்த இயக்கம் ஜெர்மனி ஒட்டமேட்டாகவும் அதுக்கு மார்ட்டின் லூதர், உல்ட்ரிச் சுவிங்கிலி, ஜோன் பைக்கிலி போன்ற சமய சீர்திருத்தவாதிகளுடைய பங்களிப்பும் அவருடைய செயற்பாடும் தான் அங்கே ஐரோப்பாவில் சமய சீர்திருத்த இயக்கம் தோற்றம் பெற முக்கியமான ஒரு உந்துதலாக அமைந்திருந்தது. இப்படி பார்த்தா மூன்றாவது கேள்வி விழா ஈஸியான கேள்வி மாணவர்களே. நீங்கள் படிக்கின்ற போது முக்கியமாக சமய சீர்திருத்த இயக்கம் பெறும். சமய சீர்திருத்தம் இயக்கம் என்னும் போது குறிப்பாக எதிர்மத சீர்திருத்தம் இயக்கின்றது, சமயத்தினுடைய விளைவு இருக்கின்றது. அதோட சமய சீர்திருத்த இயக்கம் ஏற்படுவதற்கு எந்தெந்த சமய சீர்திருத்தவாதிகள் காரணம் என்றபடியே இருக்கின்றது. அதை நீங்கள் உன்னிப்பாக செய்யணும், கவனிக்க வேண்டும். கவனிங்கள், அப்போ நாங்கள் இப்போ சமய சீர்திருத்த இயக்கம், குறிப்பாக புரோட்டஸ்டாந்து சமய சீர்திருத்த இயக்கத்தினுடைய அதோடு தொடர்புபட்ட வினாக்களும் அந்த வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கலாம் என்ற விடையை தான் நாங்கள் இப்போ பார்த்து முடித்தோம். நாங்கள் அடுத்த நாடகங்களை பாருங்கள். பிரான்சிய புரட்சியின் தோற்றத்துக்கு வழிவகுத்த பிரதான காரணங்களை ஆராய்க. பிரான்சிய புரட்சி. அடுத்த பிரான்சிய புரட்சி பிரான்சிலும் ஐரோப்பாவின் ஏரிய நாடுகளிலும் ஏற்படுத்திய தாக்கத்தை பரிசீலனை செய்க. பிரான்சிய புரட்சியின் தோற்றத்துக்கு வழிவகுத்த பிரதான காரணங்களை ஆராயணும். காரணம் அது பிரான்சிய புரட்சி பிரான்சிலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் எவ்வாறான தாக்கத்தை, அது அகப்புற காரணியின் அடிப்படையில் தாக்கம் இருக்கின்றது, அதை ஆராயவும். முதல் பார்க்கணும் கொடுத்து பிரான்சிய புரட்சி 1789ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற முடியாட்சிக்கு எதிராக அல்லது மன்னராட்சிக்கு எதிராக கிளந்திருந்த அந்நாட்டு மக்கள் முடியாட்சியை அகற்றிவிட்டு சுதந்திரமான ஒரு ஜனநாயகமான மக்களால் செய்யப்பட்ட மக்கள் தலைவனை ஆட்சியோ என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் இடம்பெற வேண்டும் ஒரு ஆட்சியை எதிர்பார்த்த மக்கள் மேற்கொண்ட புரட்சி தான் பிரான்சிய புரட்சி. ஆகவே பிரான்சில் இடம்பெற்ற முடியாட்சியிலையும் இல்லாமோக்கி மக்களால் செய்யப்பட்ட ஆட்சி வேணுமென்றக்காண்டி பிரான்ஸ் மக்கள் மேற்கொண்ட புரட்சியான் பிரான்சிய புரட்சி. அப்போ அந்த புரட்சி பார்த்தாங்க. பிரான்சிய புரட்சி உங்களுக்கு தெரியும். பிரான்சிய புரட்சி தொடர்பாக நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் பிரான்சில் ஆரம்ப காலத்தில் மானிய முறையில் நிலவினதாகவும் அங்கே 14 லூச்சி 14 லூச்சி போன்ற மன்னர்கள்லாம் மிகவும் கொடூரமான ஆட்சி செய்ததாகவும் அவர்களால் இந்த பிரான்சிய புரட்சிக்கு காரணமாக அமைந்தார். குறிப்பாக இந்த பிரான்சிய புரட்சிக்கான காரணத்தை நாங்கள் அரசியல் காரணம் என்றும் சமூக காரணம் என்றும் பொருளாதாரம் என்றும் மூண்டா பார்க்கலாம். அவட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரமாக வாழணும், சுதந்திரம் சமத்துவம் வாழணும், சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம். எந்த கொள்கையின் அடிப்படையில்தான் பிரான்சில் இடம்பெற்ற புரட்சியாக பிரான்சிய புரட்சி. அது குறிப்பாக 14 லூச்சி மன்னனும் 16 லூச்சி மன்னர்களும் தாங்கள்லாம் கடவுளுடைய பிரதிகள் என்றும் அரச பதவியானது கடவுள் கொடுத்த வரம் என்றும் சொல்லித்தான் ஆட்சி புரிஞ்சார்கள். அதோட சட்டம், நிர்வாகம், நீதி போன்ற முக்கியமான 3 துறைகளையும் ஆட்சியாளர்கள் தங்களோட கட்டுப்பாடில் வைத்துக்கொண்டுதான் மாணவர்களை ஆட்சி இருக்கின்றார்கள். அதுவும் இல்லாமல் பிரான்சில் ஆட்சியாளருக்கு எதிராக சாதாரண பொதுமக்கள் ஏதாவது கருத்து தெரிவித்தால் எந்தவித விசாரணையின்றி பஸ்டீல் சிறைச்சாலை அடைக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் அடைப்பார்கள் பார்த்தாங்க. அதோட நிறைய வரிமுறைகளையும் வேண்டியிருக்கணும். அந்த வரிமுறைகளின் அடிப்படையிலேயும் இந்த புரட்சி இடம்பெற்றான சொல்லப்படுகின்றது. குறிப்பாக ஹெபல் வரி, ஹெபிடேஷன் வரி, அடுத்து டெலிவரி போன்ற பல வரிகள் வேண்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த பிரான்சிய புரட்சி பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரான்சிய புரட்சியின் தோற்றத்துக்கு வழிவகுத்த பிரதான காரணங்களை ஆராய்க. பாருங்கள்,
பாருங்கள், நாலாகலி பாருங்களேன், நாலாகலி பாருங்கள் மாணவர்களே. நாலாகலி பாருங்க. அப்போ பிரான்ஸ் போய் காரத்தை நாங்கள் மூண்டாக பார்க்கலாம். அரசியல், பொருளாதாரம், சமூகம் பார்க்கலாம். அதில் பாருங்கள் அரசியல் காரணிகளை பாருங்கள். அரசியல் காரணி பாருங்கள். அதிகாரம் குவிக்கப்பட்ட சர்வதிகார ஆட்சி முறை ரிச்சர்டு மசாரின் ஆகியோர் பிரபுக்கள் பெற்றிருந்த பிராந்திய அதிகாரத்தை மன்னனுக்கு கையளித்து அதிகாரம் குவிக்கப்பட்ட மத்திய அரசாட்சியை ஏற்படுத்தினர். அடுத்தது சேத்திரன் அற்ற அரசு அதிகாரம் காணப்பட்டது. பலவீனமான ஆட்சியாளர்கள் ஆட்சிப்படுவது, குறிப்பாக 14ஆம் லூச்சி, 15ஆம் லூச்சி, 14ஆம் லூச்சி போன்ற மன்னர்கள் பலவீனமான ஆட்சியை முன்னெடுத்தார்கள். பாருங்கள், அதிகாரம் குவிக்கப்பட்ட சர்வதேச ஆட்சி முறை சொன்னான். சட்டம், நிர்வாகம், நீதி போன்ற 3 துறைகளிலும் தங்களோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அதோட ரிச்சர்டு மசாரின் ஆகியோர் பிரபுக்கள் பெற்றிருந்த பிராந்திய அதிகாரத்தை மன்னனுக்கும் கையளித்து அதிகார குவிக்கப்பட்ட மத்திய அரசாட்சியை ஏற்படுத்தினர். அப்போ சட்டம், நிர்வாகம், நீதித்துறை தங்களோட கட்டுப்பாடு வச்சிருந்தார்கள். மக்கள்கிட்ட அதிகமான வரி பண்ணினார்கள். ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டாலும் இந்த பிரான்சில் தொடர்ந்து மானிய முறை நிலவியதாகவும் அதோட பிரபுக்கள் அங்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் எந்த இடத்துல மீன்பிடிக்கவும் வேட்டையாடவும் நிறைய அதிகார பிரபுக்கள் வழங்கப்பட்டுகின்றது. இப்படிப்பட்ட நிறைய காரணங்கள் அடிப்படையில் தான் இந்த பிரான்சை பற்றி இடம்பெற்றது. அதோட சேத்திரனற்ற அரசு அதிகாரங்கள், குறிப்பாக ஆட்சியாளர்கள் சட்ட நிர்வாக நீதியை வச்சுக்க மட்டுமில்லாமல் பிரதேச ஆட்சி, மாநில ஆட்சி எல்லாம் சேத்திரனற்றதாகவும் நிர்வாக சீர்கேடுகளும் ஊழல்களும் பிரான்சில் ஆட்சி மன்னர்கள் குறிப்பாக பேல்சேல்ஸ் மாளிகையில் மலர் பூங்கா, நீர்ப்பூங்கா, தடாகம் என்று ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்த அவர்களுடைய செயற்பாடும் அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய செயற்திறனற்ற செயற்பாடும் தான் பிரான்சை புரட்சி ஏற்படுவதற்கான அரசியல் காரணமாக சுட்டி காட்டப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாட்டிலேயும் ஆட்சியாளன் சிறப்பான முறையில் ஆட்சியாவிட்டால் ஆட்சியாளனோட சாதாரண பொதுமக்கள்லாம் பாதிப்படைவார்கள். அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைவார்கள். அன்றாட பொருட்களுடைய விலை குறையும், பொருளாதார சரிவு ஏற்படும், உள்நாடு வெளிநாடு வர்த்தகம் பாதிப்படையும், குறிப்பாக விவசாயம் பாதிப்படையும், வர்த்தகம் பாதிப்படையும், கைத்தொழில் பாதிப்படையும். ஆகவே அதே ஒரு தாக்கம்தான் பிரான்சில் புரட்சியும் இடம்பெறுகிறது. ஆகவே பிரான்சில் ஆட்சியாளர்கள் சிறப்பு ஆட்சியை விட்டால் அது சாதாரண பொதுமக்கள் தான் பாதிச்சிருக்கின்றது. அவர் குறிப்பாக 14ஆம் லூச்சியும் 15ஆம் லூச்சியும் 14ஆம் லூச்சி போன்ற மன்னர்கள் எல்லையற்ற சர்வதேச அதிகாரத்தை கொண்டிருந்தார்கள். தாங்கள் கடவுளுடைய பிரதிகள் என்றும் மக்கள் தங்களுக்கு வரி கொடுத்தால் அல்ல அன்பளிப்பு வழங்கினால் அது கடவுள் கொடுக்கப்பட்ட தானம் என்று சொல்லித்தான் மக்களை மூடநம்பிக்கை என்பால் வச்சுக்கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். அப்போ இதுவும் அங்கே பிரான்சி புரட்சி ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக சுட்டி காட்டப்படுகின்றது. இவ்வளோ அரசியல் காரணமானவர்களே. அடுத்த வாரங்கள் பொருளாதாரங்கள் விவசாயத்தை பிரதானமாக கொண்ட மானிய பொருளாதார நிலவியது. உங்களுக்கு தெரியும், 1453ஆம் ஆண்டு இத்தாலியில் குறிப்பாக மறுமலர்ச்சி செய்யப்படுகிறது. கொன்சாதினோ நகரத்தை கைப்பற்றினால ஒட்டோமன் துருக்கியுடைய கைப்பற்ற காரணமாக மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. மறுமலர்ச்சி செய்யப்பட்டாலும் பிரான்சில் மட்டும் தொடர்ந்து மானிய முறை, நிலமானிய முறை நிலவினாகவும் நிலவியால் அங்கே இருக்கிற பிரான்சில் இருக்கிற மக்கள் குறிப்பாக மத்திய வகுப்பினரெல்லாம் தொடர்ந்து தங்கள் நாட்டில் மானிய முறை பொருளாதார நிறுவ விரும்பவில்லை. இதுவும் அங்கே புரட்சி ஏற்படுவதற்கான பொருளாக சொல்லப்படுகின்றது. அடுத்த வர்த்தகம் ஓரளவு வர்த்தகம் இடம்பெற்றாலும் அது உள்நாட்டு கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் இடம்பெறுகின்றது. வெளிநாட்டு வர்த்தகங்களோ அல்லது நிறைய பொருட்களை வெளிநாடு ஏற்றுமதி செய்கிறதோ அல்லது இறக்குமதி செய்தோ அதெல்லாம் முழுமையாக இடம்பெறவில்லை. ஒரு அன்னளவாக ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வர்த்தகம் மட்டும்தான் இடம்பெற்றது. இதுவும் அங்கே ஐரோப்பாவில் குறிப்பாக பிரான்சி புரட்சி ஏற்படுவதற்கான ஒரு காரணம் சுட்டி காட்டப்படுகின்றது. அடுத்த வாரம் நில அடைப்பு முறை ஆரம்பிக்கப்பட்டமை. உங்களுக்கு தெரியும், சிறு சிறு காணிகளெல்லாம் இணைத்து பாரிய விவசாய பண்ணையாக உருவாக்கத்தான் எப்படி சொல்லுவோம், நில அடைப்பு இயக்கம் அல்லது காணி அடைப்பு இயக்கம். அதால் சாதாரண பொதுமக்கள் தங்களுடைய விவசாய நிலங்களெல்லாம் இழக்கிறார்கள். பிறகுகள் எல்லாம் பறித்து வெயில் அடைப்பு இயக்கத்தை உருவாக்கிட்டார்கள். இதால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் பின்தள்ளப்படுகின்றார்கள். விவசாயம் பாதிக்கப்பட்டபடியால் சாதாரண பொதுமக்கள் பிறகுகளுக்கு எதிராகவும் மன்னனுக்கு எதிராகவும் புரட்சி ஈடுபடுறாங்க. இது ஒரு காரணம்.
அடுத்து புரட்சி காலகட்டத்தில் நிலவிய பொருளாதார நெருக்கடி. புரட்சி இடம்பெற்ற வரைக்கும் வெளிநாட்டு வர்த்தகம் இடம்பெறாது, உள்நாட்டு பொருட்கள் வெளிநாட்டு போகாது, வெளிநாட்டு பொருட்கள் உள்நாட்டுக்கு வராது, விவசாயம் தடைப்பட்டிருக்கின்றது, வர்த்தகம் தடைப்பட்டிருக்கின்றது, சிறு கைது தடைப்பட்டிருக்கின்றது. அவை பொருளாதார ரீதியாக மக்கள் நசுக்கப்பட்ட ஒரு தன்மையைத்தான் இந்த புரட்சி இடம்பெற்ற வரைக்கும் இருந்திருக்கின்றது. இதுவும் அங்கே பிரான்சு புரட்சி ஏற்படுவதற்கான ஒரு காரணம் சுட்டப்படுகின்றது. ஆகவே பிரான்சு புரட்சிக்கான பொருளாதாரம் இப்படித்தான். விவசாயம் பிரதான தொழில், வர்த்தகம் ஊழல் இடம்பெற்றது, நில அடைப்பு இயக்கம், புரட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார கடி. இவ்வளவும் பிரான்சு புரட்சி ஏற்படுவதற்கான பொருளாதார காரணங்கள். முதல் அரசியல் காரணம் பார்த்தாங்க, அடுத்து என்ன பொருளாதாரம் பார்த்தாங்க. இவ்வளவும் நாங்கள் இன்று பார்த்துனாங்க மாணவர்கள். ஆகவே புரட்டஸ்டாண்ட் சமய சீர்திருத்தமாக பார்த்துனாங்க, பிரான்சு புரட்சி தொடர்பாக பார்த்துக்கிறோம். இதன் தொடர்ச்சியான வினாவுக்கான பதிலையும் தொடர்ச்சியான வினாக்கள் நாங்கள் அடுத்தது பார்க்கலாம் மாணவர்களே. தொடர்ச்சியாக நீங்கள் டாண்டினுடைய கல்வி தொலைக்காட்சியை பார்க்க கூடாதான் நீங்கள் 7 மாணவர் கூடிய கடந்த கால வினாக்களோடு நாங்கள் பயணிக்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.